இந்த ஈத் உல் ஃபித்ர் vlog வந்து மெஹந்தியோட ஸ்டார்ட் ஆகுது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ மை பிங்க் கிளவுடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஈத் உல் ஃபித்ர் 2025 vlog தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து முதல் நாள் வந்து இஃப்தாருக்கு வந்து நம்ம ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து என்ன நான் சென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளிம்ஸாக வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிளாக அந்த ரோஸ் மில்க் மட்டும்தான் அன்றைக்கி நோம்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டீ குடிச்சிட்டு ஈத் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஈத் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த ஈத் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து மெயினான வேலையை வந்து ஆனங்காய்ச்சல் தான். ஸோ அந்த வேலையை வந்து நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ வந்து நம்ம கோழி ஆனந்தம் ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி சேர்த்துட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர்லாம் போட்டுட்டு மசாலாஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டேன். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, வீட்டில் செஞ்ச கறி மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். ஏன்னா வந்து சட்டிலான ஃப்ளேவர் தான் கேட்டாங்க, காரம் ரொம்ப இல்லாமல் தான் வீட்டில் கேட்டாங்க. அதனால் நம்ம வந்து காரம் வந்து யூஸ் பண்ணல, இதில் உள்ள மசாலாவில் உள்ள ஸ்பைசஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ கோழி தேவைப்படுதோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து மல்லிக்கீரை புதினாலாம் சேர்த்துட்டு விசில் விட்டு எடுக்க வேண்டியதான். ஸோ ஈத் பிரேக்ஃபாஸ்ட் வந்து டீட்டெயிலான வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அது ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து முர்த்தபாக்கு ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் வந்து பராட்டா வந்து பேடா வாங்கி அதை நம்ம வந்து வீட்டிலே போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் நேரத்தில் நோம்புல லாஸ்ட் நேரத்தில் எப்போ பெருனா வரும்னு தெரியாது. அதுக்கு முன்னாடியே ப்ரீ புக்கிங் இந்த இடியப்பம் அதுக்கப்புறம் வந்து ஜாலர் முர்த்தபாவும் சேல் பண்ணுறாங்க, பராட்டாலாம் சேல் பண்ணுவாங்க. ஸோ வந்து பராட்டா கிடைக்கிறனால நம்ம பேடாவே வாங்கி நம்ம வீட்டிலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே பெருநாள் அப்படின்னாலே எங்கள் வீட்டில் ஜாலர் முர்த்தபா தான். ஸோ அதுக்காக ஜாலருக்கான உள்ள பேட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளெயின் ஜாலரும் அதுக்கப்புறமா ஜாலர் முர்த்தபாக்குள்ள ஜாலர் எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலர் வந்து முர்த்தபாக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து விடிய காலத்தில் வந்து நம்ம வெறும் ப்ளெயின் ஜாலருக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் வந்து முர்த்தபாக்குள்ள ஜாலர் மட்டும் தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். முர்த்தபாக்குள்ள ஸ்டஃபிங் அதுக்கப்புறமா வந்து ஃபோல்டு பண்ணுறது, அதை வந்து வாட்டி எடுக்கிறது எல்லாமே வந்து அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து கோழி முட்டையெல்லாம் போட்டு வந்து முர்த்தபா, இதோட டீட்டெயில் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பண்ணலாம், பண்ண முடியலனாலும் வந்து ஹஸ்பண்ட் நாளைக்கு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து முர்த்தபாக்குள்ள வேலை எல்லாமே வந்து அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. முர்த்தபாக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்டஃபிங் வந்து 2 வாரம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அது வெறும் எக் ஸ்டஃபிங்காக இருந்தால் சாப்பிடுவேன், சிக்கன் ஸ்டஃபிங்காக இருந்தால் அந்த அளவுக்கு நமக்கு வந்து இறங்காது. அதுக்கப்புறமா வந்து அம்மா முர்த்தபா போட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அகர் வட்டலப்பம் இதெல்லாம் வந்து ஸ்வீட்டாக பண்ணுவோம். அன்றைக்கி வந்து வட்டலப்பம் வந்து பண்ணியிருந்தோம். குக்கரில் வட்டலப்பம் பண்ணால் அவ்வளோ சாஃப்டாக அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கோழி வந்துருச்சு, அதை இன்னொரு சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அரைச்ச தேங்காயோ இல்லை அரைச்ச முந்திரியோ வந்து நீங்கள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். விடிய காத்தாலையோ இல்லை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வைக்கும் போது வந்து நீங்கள் இன்னொரு தடவை சூடு காட்டிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நியூட்ரல் ஸ்டஃப்டு ப்ரௌனி ஆர்டர் வந்துச்சு. அதையுமே வந்து நான் அப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நைட்டில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக நியூட்ரலா பாட்டிலில் ஓப்பன் பண்ணி அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். சரி அதையுமே உங்கள்கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து வட்டலப்பமும் நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஜெல்லி மோல்டில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணது. ஸோ நான் வச்சுருக்கிற மோல்டு எல்லாமே வந்து ஆதி காலத்தில் உள்ள மோல்டு தான், எங்கள் மூமா எங்கள் அப்பா கொடுத்த மோல்டு தான். ஸோ அதுக்கப்புறமா இது மார்னிங் வந்துச்சு. அம்மா அவ்வளோ அவசரமாக வந்து பள்ளிக்கு தொழுவ வந்து கிளம்புனேன். இமாம் 5 முறை மீண்டும் தக்பீர் சொல்வார், தொழுகை நடக்கப்படும். அதன் பிறகு இன்ஷா அல்லாஹ் பயான் இருக்கிறது. பயான் சுன்னா, பயானை கேட்பது சுன்னா. அந்த சுன்னாவை யாரும் விட்டுவிடாதீர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. என்ன தேவை, என்ன பிரச்சனை, எவ்வளவு வேண்டும், என்ன வேண்டும், எதெல்லாம் நாம் தவறு செய்தோம், எதிலிருந்தெல்லாம் நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பது உங்கள் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தான் தெரியும். யாரோ அஜனத்துக்கு தெரியாது. அவர் சொல்வதில் ஆமீன் சொல்வது எந்த புண்ணியமும் இல்லை. நீங்கள் கேட்டு பெற்று இந்த இடத்தில் பரக்காமை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள்,
அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து தொழுதுட்டு வந்தாச்சு. ஸோ தொழுதுட்டு வந்தோடனே வீட்டில் எல்லாருக்குமே வந்து சலாம் சொல்லிட்டு ஈத் முபாரக் எல்லாமே விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பள்ளியாசலுக்கு போயிட்டு வந்தோன்னா அந்த பள்ளியாசல் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி லட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. மசாலா சிக்கன் வந்து பண்ணியிருந்தோம், அதை வந்து வீடியோவில் நான் ஷேர் பண்ண முடியல. அதுக்கப்புறமா வந்து வட்டலப்பம், இடியப்பம், ஜாலர், அதுக்கப்புறம் முர்த்தபா, கோழியானம் இதெல்லாம் தான் வந்து ஈத் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து ஹாட் பாக்ஸோடு காமிச்சேன், ஆனால் ஓப்பன் பண்ணி காமிக்க மறந்துட்டேன். அதுதான் எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஈத் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜயானோட ஈத் அவுட்ஃபிட் வந்து இது தான். அவன் வந்து 2 ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி ஷேட் இந்த மாதிரி இதுதான் ஜயானுக்கு வந்து செட் ஆகும். ஜயானுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஈத் அவுட்ஃபிட்லாம் போட்டு அதுக்கப்புறமா எப்படியோ தெரியாது தூங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஈது லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சிலர் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு வச்சுக்குவாங்க, நைட்டு வச்சுக்குவாங்க, மறுநாள் வரைக்கும் வச்சுக்குவாங்க. சில பேர் வந்து ஈத் பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக செஞ்சுட்டு லஞ்ச் வந்து கிராண்டாக செய்வாங்க. இந்த வாட்டி நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து ஒன்றா இருந்தோமா, சரி ஈத் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம சாப்பிட்டு அப்புறம் லஞ்ச் வந்து ஃபேமிலியோட எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்து மட்டன் பிரியாணி வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் தான் வந்து இந்த மசாலா அது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டே வந்து மட்டன் வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல தான் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வெங்காயம், அரைச்ச தக்காளி, அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், உப்பு, காலையில் கோழி அனத்துக்கு என்ன மசாலா போட்டுறோம் அப்படியே அந்த மசாலா வந்து கண்டினியூ பண்ணிவிட்டேன். ஏன்னா பாபாஸ் மசாலா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் மசாலா கறி மசாலா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ராவாக வந்து ஷான் பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிட்டேன். ஷான் இல்லை அகமது கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, அதுக்கப்புறமா வந்து வீட்டில் செஞ்ச கறி மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து மல்லிக்கீரை புதினா வந்து ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிட்டு நீங்கள் டவுன் பட்டை இலையும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் அரைச்ச மசாலா வந்து ஆட் பண்ண மறந்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வச்சு இந்த மட்டன் வந்து ஆட் பண்ணிவிட்டு இனிமே வந்து நல்லா வந்து இது கூட வந்து கலந்து விட்டுட்டு அந்த மட்டனில் வந்து இந்த மசாலா வந்து நல்லா செட் ஆகணும். அது வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடிச்சு. அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறமா வந்து ப்ரௌனி வந்து டிஸ்பேச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து மிச்சத்தூள் வேலையெல்லாம் எங்கள் அம்மா தான் பார்த்தாங்க. பிரியாணி தம் வைக்கிறதெல்லாம் எங்கள் அம்மா தான் வந்து பண்ணாங்க. அதேமாதிரி என்னால் வீடியோ எடுக்க முடியல. முட்டையெல்லாம் வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து பிரியாணி வந்து முக்காசி இப்படி தான் இருந்துச்சு. அப்புறமா வந்து ஃபைனலாக வந்து செட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. மட்டன் பிரியாணி, எக், அதுக்கப்புறமா வந்து ஆனியன், பிரெட் அல்வா, அப்புறமா வந்து சிக்கன் ஃப்ரை இதெல்லாமே தான் வந்து ஈது லஞ்சுக்கு வந்து இருந்துச்சு. ஈத் அன்னைக்கு ஃபேமிலியோடு எல்லோரும் உட்காந்து ஜாலியாக சிரித்து பேசிட்டு அவங்க கூட லஞ்ச் சாப்பிட்றதே அது ஒரு ஹாப்பினஸ் தான். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி லஞ்ச் வந்து நல்லபடியாக முடிஞ்சு அதுக்கப்புறமா வந்து நான் ஈத் முபாரக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ப்ரௌனி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நான் இது வந்து போஸ்ட்டில் ஷேர் பண்ணல, ஏன்னா வந்து நான் லாஸ்ட் டயத்தில் தான் நான் வந்து இந்த ஆஃபர் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து நான் இங்கே லோக்கலுக்குள்ளே தான் வந்து இந்த ஆஃபர் வந்து சொல்லியிருந்தேன். அதனால் நான் அப்லோட் பண்ண முடியல. சரி அந்த வீடியோ உங்களுக்காக ஷேர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறமா மாடியில் போய் எல்லாம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து இந்த பசங்க, சின்ன பசங்க, பெரிய பசங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளார அது எப்படி தான் வந்து டைம் போகுமோ தெரியாது. கஷ்டப்பட்டு நிற்க வச்சு எப்படி ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி டே வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ஈத் vlog ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நிறைய vlogs தான் நம்ம சேனலில் வரும். ஷார்ட்ஸ் வீடியோலையும் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுவேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி, பை பை. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.